நம்ம எல்லாருக்கும் பாருங்கள் வளரணும்னு ஆசையாக இருக்கும். அதில் சில இன்ஸ்பிரேஷன் நம்ம வச்சுருப்போம் பாருங்கள். சில பேர் முன்மாதிரியாக வச்சுருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல் வளரணும், தாவீதை போல் வளரணும், மோசேயை போல் வளரணும், இல்லை இந்த ஊழியக்காரரை போல் இருக்கணும்னு நிறைய பேரை நம்ம முன்மாதிரியாக வச்சுருப்போம். ஆனால் பேதுரு பாருங்கள், நீங்கள் புதிதாக பிறந்த பிள்ளைகளை போல் களங்கம் இல்லாத அந்த ஞானப்பாலை மேல் வாஞ்சியாக இருங்கன்றார். நீங்கள் வளரணுன்னா இந்த புதிதாக பிறந்த பிள்ளைகளை போல் மாறணுன்றார். நம்ம வீட்டில் புதிதாக பிறந்த பிள்ளைகள்லாம் பார்த்துருப்போம் பாருங்கள். வெறும் 3 கிலோவில் பிறந்திருப்பாங்க. இன்றைக்கி ஹைட்டு வெயிட்டில் பார்த்தா நம்மளே தாண்டி போயிட்டாங்க. எப்படி அவங்க வளர்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம கவனித்தோம்னா வெறும் பால் தான் பாருங்கள். பால் குடிச்சு தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த பால் அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா விதமான ஊட்டச்சத்தம் இருக்குது பாருங்கள். அந்த பிள்ளை எத்தனை தடவை பால் குடித்தாலும் வாஞ்சியாக குடிக்குது. எனக்கு போர் அடிக்குது, இந்த ஃபுட்டு வேறு ஃபுட்டு கொடுங்கன்னு கேட்காது. எத்தனை தடவை கொடுத்தாலும் பாருங்கள், அத்தனை தடவை வாஞ்சியாக குடிக்குது. தேவனோட வார்த்தையை நம்ம அப்படி தான் அப்ரோச் பண்ண பாருங்கள். எத்தனை தடவை படித்தாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் படிக்கிற மாதிரி படிக்கணும். இந்த வசனம் எனக்கு தெரியுமே, சங்கீதம் 23 எனக்கு மனப்பாடமாக தெரியுமே, சங்கீதம் 91 எனக்கு எல்லாம் தெரியுமே,